நீ யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் உன்னை சுடுவண்டா என்று சொல்லி சீமானுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவார். இந்தியாவுக்கு ஆயுதத்தை கொண்டு வர முடியாது, அப்படி கொண்டு வந்தால் சுட்டிருப்பன் என்ற இடத்துல, ரெண்டாவது யாழ்ப்பாணத்துக்கு நீ வந்தால் நான் சுடுவன் என்று சொல்ற அந்த பாயிண்ட்ல ரெண்டு இடத்துலையும் இவர்கிட்ட ஆயுதம் இருக்கு என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வெளிப்படுது. நீதிமன்றத்தில் சான்று பொருளாக இவருக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கி இருக்கிற இந்த சமயத்தில் இவர் இந்தியாவுக்கு கொண்டு போக விட மாட்டாங்க ஆயுதத்தை என்று சொன்ன அந்த ஆயுதம் என்ன? இல்லீகல் ஆன வெப்பனை இவர் வச்சிருக்கிறாரா என்ற கேள்வி ஒன்று இந்த இடத்துல வருகிறது. நாடாளுமன்றத்துக்குள்ள கதைக்கப்படுகிற இப்படியான விடயங்களுக்கு, ஒரு கொலை மிரட்டலுக்கு நிச்சயமாக இலங்கை சட்டங்களின்படியாக நாடாளுமன்றத்தில் ஒரு ஒழுக்காற்று குழுவு கூடாக நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள முடியும். ஒரு பிழையான ஆயுத கலாசாரம் ஒன்றை ஊக்குவிக்கக்கூடிய தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இவர் இருக்கிறாரா என்ற கேள்வி எழும்புது. சொந்த வாக்களித்த மக்களுக்கு துப்பாக்கியை நீட்டி மிரட்டியவர் நிச்சயமாக கொலை செய்வதற்கு சிறிதேனும் தயங்காத ஒரு நபராக இருப்பார் என்றது. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. அவதூறாக பேசிய விடயங்கள் சம்பந்தமாக நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களையும் இதர சில ஊடகங்களுக்கும் தெரிவிச்சிட்டேன். ஸோ அதில் தெரிவிக்காத புது விஷயத்தை இதில் சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அந்த 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 அவதூறு சம்பந்தமான விடயத்துக்கு பிற்பாடாக இலங்கையினுடைய உயர்ந்திய சபையாகிய இலங்கை நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சு இந்தியாவுக்கு வரும்பொழுது என்னால் துப்பாக்கி கொண்டு வர முடியாது, அப்படி கொண்டு வந்திருந்தால் உன்னை சுட்டிருப்பண்டா என்ற ஒரு வசனத்தை சொல்றார். அதுக்கு அடுத்தபடியாக நீ யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் உன்னை சுடுவண்டா என்று சொல்லி சீமானுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவார். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள், ஒன்று, இதில் கொலை அச்சுறுத்தல் ஒன்று நாடாளுமன்ற சிறப்புரிமையை பாவித்து மேற்கொள்ள முடியாது. ஒரு அவதூறு, கொலை அச்சுறுத்தல், கலவரத்தை உண்டு பண்ணுகிற நோக்கத்தோடு பேசுகிற விஷயங்களை இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜுக்குள்ள, இந்த பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி எதுவும் கதைக்கலாம் என்ற அடிப்படையில் உற்று நோக்க கூடாது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, இவர் இந்தியாவுக்கு ஆயுதத்தை கொண்டு வர முடியாது, அப்படி கொண்டு வந்தால் சுட்டிருப்பன் என்ற இடத்துல, ரெண்டாவது யாழ்ப்பாணத்துக்கு நீ வந்தால் நான் சுடுவன் என்று சொல்ற அந்த பாயிண்ட்ல ரெண்டு இடத்துலையும் இவர்கிட்ட ஆயுதம் இருக்கு என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வெளிப்படுது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தால அனுமதி வழங்கப்பட்டு இவருக்கு உத்தியோகபூர்வமாக ஒரு துப்பாக்கி கொடுக்கப்பட்டது. அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி சாமானிய பொதுமக்களை சுடுவேன் நாயே என்று சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சந்தர்ப்பத்தில் மதிப்புக்குரிய சிரேஷ்ட சட்டத்தரணி முன்னிலையாகி விஸ்வலிங்க மணிவண்ணன் அவர்கள் முன்னிலையாகி அந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு இன்றைக்கு அது நீதிமன்றத்தில் ஒரு சான்று பொருளாக இருக்குது. அப்ப நீதிமன்றத்தில் சான்று பொருளாக இவருக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கி இருக்கிற இந்த சமயத்தில் இவர் இந்தியாவுக்கு கொண்டு போக விட மாட்டாங்க ஆயுதத்தை என்று சொன்ன அந்த ஆயுதம் என்ன? நீ யாழ்ப்பாணத்துக்கு வந்தா நான் சுடுவண்டா என்று சொல்றாருண்டா, இவர்கிட்ட ஆயுதம் ஏதோ இருக்கு. அப்ப சட்ட முரணான விதத்துல இல்லீகல் ஆன வெப்பனை இவர் வச்சிருக்கிறாரா என்ற கேள்வி ஒன்று இந்த இடத்துல வருகிறது. அப்ப திருப்பியும் இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியிலையும் ஒரு பிழையான ஆயுத கலாசாரம் ஒன்றை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இவர் இருக்கிறாரா என்ற கேள்வி எழும்புது. ஆகவே பல கோணங்களில் சர்ச்சைக்குரிய விதமாக இந்த விடயம் இருக்கிறதுனால இது வெளியில நாங்கள் சாதாரண நீதிமன்றங்களில் நாடாளுமன்றத்துக்குள்ள கதைக்கப்பட்ட விஷயத்துக்கு வழக்கு தொடுக்க முடியாது என்றதுதான் அந்த ஸ்பெஷல், அந்த விசேடமான தன்மை. நாடாளுமன்றத்துக்கு ஒரு கதைக்கிறதுக்கு வெளியில நாங்கள் வழக்கு தொடுக்க முடியாது. ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ள கதைக்கப்படுகிற இப்படியான விடயங்களுக்கு, ஒரு கொலை மிரட்டலுக்கு, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தொடர்பின, ஒரு ராஜாங்க ஒரு வெளியுறவு தொடர்பின சிதைக்கிற விதமாக பேசப்பட்ட இந்த விடயத்துக்கு நிச்சயமாக இலங்கை சட்டங்களின்படியாக நாடாளுமன்றத்திலே சபாநாயகர்,
ஒரு ஒழுக்காற்று குழுவுக்கு ஊடாக நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள முடியும். ஒன்று, இந்த குறிப்புகளை சபை குறிப்பில் இருந்து இந்த உரைகளை நீக்கிறது. 2வது, இவரை சபையில இருந்து இடைநீக்கம் செய்கிறது. ஆக குறைந்தது இவருக்கு இடைநீக்கம் என்றது வழங்கப்பட்டே ஆக வேணும் என்ற அடிப்படையில் வெளியில பல பேரும் பேசுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக நிச்சயமாக இந்த அரசாங்கமும் ஒரு சாதகமான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டால்தான் மக்களுக்கும் இந்த நாடாளுமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் ஏற்படும். ஏனென்றா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி இன்றைய தேதியில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான இடங்களில் பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறோம். அப்படி தெரிவிக்கிற பொழுது இலங்கை நாடாளுமன்றத்துக்குள் பேசப்பட்டதென்ற விஷயத்தை ஹைலைட் பண்ணிக்கொண்டே போயிடும். அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணிக்கொண்டே போயிடும். இது இன்றைய திகதியில உலக அளவில் ஒரு நன்மதிப்பை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அனுரவினுடைய NPP அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே இழுக்க சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது தொடர்பாக கண்டிப்பாக இது இந்திய தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தை தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலத்தை அவமதிக்கிற விஷயமோ என்றால் ஒரு மாநில கட்சி, நாம் தமிழர் கட்சி என்கிறது ஒரு மாநில கட்சி. எனவே அதை விமர்சித்திருக்கிறது அல்லது அவருக்கு ஒரு த்ரெட்டை, அவருக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினது தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரமல்ல. இது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இழுக்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எப்படி என்று சொன்னால், இந்தியாவிலே உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை சுடுவேன் என்று பகிரங்கமாக, யாழ்ப்பாணத்துக்கு வந்தா சுடுவேன், என்ன அங்கே ஆயுதம் கொண்டு வர விட இல்லை, விட்டிருந்தா சுடுவேன் என்று சொல்றது எல்லாம் உண்மையிலேயே இந்திய அரசினுடைய இறையாண்மைக்கு ஒரு இழுக்க அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. உண்மையில் இப்படியானவர்களுடைய வருகையை இனிமேல் இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த மனநோயாளிகள் என்ன செய்வார்கள், எது செய்வார்கள் தெரியாது. இப்போ இப்படியான மனநோயாளிகள் உண்மையிலே அங்கே வந்து ஏதாவது ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் தொடர்பான ஒரு பிரச்சனையை அல்லது போனால் ஒரு கொலையை செய்து விட்டார்கள் என்றால் கூட திருப்பியும் ஒரு வரலாற்று ரீதியான அவப்பெயரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இப்படியான மனநோயாளிகளுக்கு விசாவை கொடுக்கறதுக்கு முன்னம் அந்தந்த நாடுகளும் கொஞ்சம் இது தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேணும். வெறுமனே இது இந்தியா மட்டுமல்ல, இனிமேல் எல்லா வெளிநாடுகளும் இப்படியான மனநோயாளிகளுக்கு விசா கொடுக்குறத தவிர்த்து கொள்ள வேணும் அல்லது ஆய்வுகளின் அடிப்படையில் விசாக்களை கொடுக்க வேணும். ஏனென்றால் சொந்த வாக்களித்த மக்களுக்கு துப்பாக்கியை நீட்டி மிரட்டியவர் நிச்சயமாக கொலை செய்வதற்கு சிறிதேனும் தயங்காத ஒரு நபராக இருப்பார் என்றது எங்களுடைய அவதானங்களின் அடிப்படையில் எங்களால் கூறக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த நாட்டினுடைய மாட்சிமை தங்கிய உயர் சபையாகிய நாடாளுமன்றத்துக்கு பொதுமக்கள் சார்பில் நாங்களும் வேண்டுகோள்களை முன்வைக்கிறோம். தயவு செய்து இவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுத்து இந்திய இலங்கை உறவில் விரிசல் நிலைகளை ஏற்படுத்தாமல் ஒரு சுமூகமான சகோதர மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். இங்கே ஒரு அனர்த்தம் வருகிற பொழுது, இங்கே ஒரு பாதிப்பு வருகிற பொழுது முன்னுக்கு நின்று எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கிறவர்களாக இந்தியாவினுடைய மக்கள் இருக்கிறார்கள், இந்திய அரசாங்கம் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசாங்கங்களும் இருந்து வருகின்றன. எனவே இந்த உறவு நிலைகளை பாதிக்காதபடி இந்த நாடாளுமன்றம், இலங்கையின் உயர் சபையாகிய நாடாளுமன்றம் ஒரு நல்ல தீர்க்கமான இறுக்கமான இனிமேல் இப்படி ஒரு பிழையை இன்னும் ஒரு நபர் விடுவதற்கு பயப்படுகின்ற விதத்தில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற மிகவும் தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தையும் நான் இந்த இடத்துல இலங்கையின் உயர் சபையாகிய நாடாளுமன்றத்துக்கு முன்வைக்கிறேன். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.